He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். ஊர் முழுக்க ஒரே பேச்சு தான். எப்போ மழை, எங்கே மழை, எப்படி பெய்ய போகுது, பயமாக இருக்கே, நாங்களாம் இப்போவே வேணா போட் ரெடி பண்ணிக்கிட்டுமா, நாங்களாம் மேல் தளத்துக்கு எப்போயே போய்கிட்டுமா, எப்படி மழை பெய்ய போகுது, ஸ்கூல் லீவ் விடுவாங்களா, காலேஜ் லீவ் விடுவாங்களா, இது மாதிரி ஏகப்பட்ட பேச்சு வந்துச்சு. ஏன் அப்படின்னா நவம்பர் மாதம் பீக்கில் இருக்குது, அடுத்து டிசம்பர் மாதம் பயம் காட்டிகிட்டு இருக்கு. இப்படி இருக்க மழை எப்படி இருக்கும், இப்போ புயல் வந்துச்சாமேப்பா, புயல் வருதான்ற மாதிரி ஃபென்கல் அப்படின்ற பேரில் வந்து ஒரு புயல் வந்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கு. டீப் டிப்ரெஷன் அப்படின்றது மட்டும்தான் தற்போதைய ஐஎம்டியோடைய மதிப்பீடு. அதை வந்து இப்போ வரைக்கும் டீப் டிப்ரெஷன் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஆனால் எப்போ வேணால் அது புயலாக மாறலாம். அதற்கு சவுதி அரேபியா வச்ச பெயரான ஃபென்கல் அப்படின்ற பெயர் இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து லைவ் பிரேக்கிங்கில் நம்ம எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் வந்துட்டுருக்கு. அது புயல் எப்பேற்பட்ட புயல், அது எப்பேற்பட்ட எங்கே தாக்கும், என்று கரையை கடக்கும்னு பல யூகங்கள், பல ஃபோர்காஸ்ட் போயிட்டுருக்க. நமக்கு தொடர்ந்து சாணக்கியாவில் வந்து வேத விஞ்ஞானத்தின் மூலம் வானிலை ஆராய்ச்சி செய்து பல கணிப்புகளை தொடர்ந்து நமக்கு சாணக்கியாவிற்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு வேதிக் ராமச்சந்திரன் இன்று நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நம்ம பார்க்குறோம் இந்த புயல் தொடர்பான கணிப்புகள், நிறைய எக்ஸ்பிளைனர்ஸ், நிறைய டிவியில் தொடர்ந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது எப்போ வரும், எப்போ போக போகுது பார்த்தீங்களா அப்படின்னு வந்து நம்மளும் வந்து காட்டலாம். ஸோ நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இப்படி ஒரு மேப் இருக்குது, நம்ம எல்லாரும் விண்டியில் போய் பார்க்குறோம், இப்படி தான் நமக்கு வந்து டீப் டிப்ரெஷன் இங்கே இருக்குது, நம்ம இதுக்குன்னு ஃபோர்காஸ்ட்டை தொடர்ந்து விண்டியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனால் நம்ம இதில் நம்ம ஐஎம்டியோடைய இது பார்த்தோம் அப்படின்னா, ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் உங்களுக்கு டீப் டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் இருக்குது. எங்கேயுமே சைக்ளோன் அப்படின்றது இல்லை. நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா சைக்ளோனிக் ஸ்டார்ம் வந்து டியூரிங் நெக்ஸ்ட் 12 hours அப்படின்றது மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர இப்போ வரைக்கும் நம்ம வந்து டீப் டிப்ரெஷன்றது மட்டும்தான் இருக்குன்றாங்க. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது சார், நம்ம வந்து தொடர்ந்து ஃபோர்காஸ்ட்லாம் பார்த்துட்ருக்கோம், அடுத்து என்ன நடக்கும் இந்த மேப்பை வச்சு அப்படின்னு சிம்பிளாக ஒரு லைனில் ஆரம்பிக்கிறேன். நான் திருப்பியும் ஆரம்பத்துலேருந்து நீங்களாம் சொல்கிறது பிரகாரம் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து விண்டி ஆப் இஸ் பிகம் வெரி பாப்புலர். பஸ்ஸில் போகிறவங்க எல்லாருமே வெகுஜனமாக ஆகிடுச்சு அது. பட் வந்து இதை விட மோர் ரிலையபிள் ஆர் ஆன் பேர், இதை விட இன்னொரு 10% எக்ஸ்ட்ரா குவாலிட்டி இருக்குது அப்படின்னா நேஷ்னல் ஓஷியானிக் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் NOAA இருக்குது. அப்புறம் வந்து யூரோப்பியன் ஏஜென்சியோட மெட் ஆஃபீஸோட யூகே எடுத்துருக்கு, அவங்களதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால். பட் இது எல்லா மாடலுமே எதை பேஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ இன்றைக்கி நீங்கள் கார்த்தால இவங்களோட ஃபோர்காஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா, நேற்று ஏர்லி மார்னிங், அதாவது சொல்லப்போனால் மண்டே அன்றைக்கி மிட்-நைட் 00 hours அன்னைக்கு எடுத்த சேட்டலைட் இமேஜஸ், அன்னைக்கு இருந்த கண்டிஷன்ஸை வச்சு அவங்க கால்குலேட் பண்ணது. பட் ஆனால் நம்ம இங்கே எல்லாருமே பார்க்குறாங்கல்ல, இங்கே பாருங்கள், இது வெனஸ்டே 27 அதுலேருந்து 6 AM ஒரு இதையும் வந்து ஜூம் பண்ணி இப்போ பார்க்கலாம். இப்போ வந்துருக்கு, இது வந்து இப்படி இருக்குது சார். நான் கேட்குறது வந்து 5 PM 6 PMன்னு இந்த க்ளவுட்ஸு, இந்த ஸ்டார்ம் வந்து இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி உள்ளே வரதை நம்மளால் பார்க்க முடியுது. 20 இருக்காது. வாட் இஸ் தி இட்ஸ் எஃபெக்ட் ஆன் தமிழ்நாடு? இப்போ இந்த பேண்டில் வந்து கலர் கோடிங், அதான் கலர் கோடிங்லாம் பார்த்து இது வந்து 28 29 போயிட்டீங்க. ஆமாம், 29. நம்ம இதெல்லாம் டிபெண்டபிள் கிடையாது. ஓகே, ஒய்எம் டிபெண்டபிள் கிடையாதுன்னா 27 பக்கத்தில் வருதே, அவங்க சிஸ்டம் போட்டுட்டாங்க, அவங்கக்கிட்ட இருக்க டேட்டா பார்க்குறேன். 27ஆம் தேதி எடுத்த இமேஜ், அதாவது 27ஆம் தேதி கார்த்தால 6 மணிக்கு எல்லாம் 12 மணிக்கு எடுத்த இமேஜஸ் பொறுத்து தான் சார். இதுல படி பார்த்தோம்னா சாட்டர்டே 30ஆம் தேதி 9 மணிக்கு சென்னை பக்கத்துல, சென்னை பாண்டிச்சேரி நடுவுல நிக்கும். This is arrived based on that சேட்டலைட் இமேஜஸ். ஆமா, இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு இல்ல இன்னைக்கு கார்த்தால 6 மணிக்கு எடுத்த இமேஜஸ் பேஸ் பண்ணி தான். சேட்டலைட்ல இருந்து எப்படி கிளவுட்ஸ் இருக்கு அதன்றத பொறுத்து, அதர் விண்ட் பிரஷர், ஓஷன் டெம்பரேச்சர்ஸ் இதெல்லாம் வச்சு தி சிஸ்டம் ஸ்டிமுலேட்டட். ஓகே, புரியுதுங்களா? நீங்க எப்படி வந்து ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணும்போது சிலதெல்லாம் நீங்க பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் கொடுக்கும்போது அந்த பிரிண்ட் வந்து எப்படி மாடிஃபை வருதோ அது மாதிரியே சிஸ்டமில் வந்து இந்த டேட்டாலாம் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் 16 டேஸ்க்கு ஜென்ரேட் பண்ணும், இல்லை நெக்ஸ்ட் 10 days ஜென்ரேட் பண்ணும். இப்போ இதே மாதிரியா உங்களுக்கு இன்னொரு ஆப் நான் காமிக்கிறேன். இல்லை சார், நான் கேட்குறது வந்து இந்த இடத்துல இருந்து இப்படி வர்றது இப்படி போகுது, சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவில் கிராஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இல்லை, இது வந்து டீப் டிப்ரெஷனாக இருந்து அதே நோக்கிலேயே இப்படி வந்தால் கூட மழை இருக்கும் தானே?
மழை இருக்கும். ஆனால் இவங்க சொல்ற மாதிரி இவங்க பயமுத்துற மாதிரியா ஆரஞ்சு அலர்ட்டோ ரெட் அலர்ட்டோ கிடையாதுன்றது என்னுடைய பட் ஐஎம்டி வந்து உங்களுக்கு தொடர்ந்து ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட். ஐஎம்டியோட நிலைமை வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்னென்னா வந்து there are a lot of external pressure for IMD because of the weather bloggers. பிரைவேட் வெதர் பிளாகர்ஸ்னால அவங்க வந்து அவ்வளோ, அதாவது இட் இஸ் ஃப்ளட்டட். நீங்கள் ட்விட்டர்லாம் போய் பார்த்தீங்கன்னா சென்னை ரெயின்ஸ்னு போட்டிங்கன்னா ஒரு 40 பேஜுக்கு ஓடிட்டு இருக்கும். எல்லாரும் எல்லாத்த பற்றியும் போட்டிருப்பாங்க. சடன் பூமிங் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்றது ஒரு ப்ராப்ளம். எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை, திஸ் டைப் ஆஃப் இது டூல்ஸ் கிடைக்குது. இந்த டூல்ஸை வச்சு நம்மளும் போடலாம் அப்படின்றது தான். பிரைவேட் வெதர் பிளாகிங்கிறது ஒரு த்ரெட்டா மாறிட்டு இருக்கும். த்ரெட்டுன்னு எடுத்துக்க முடியாது, ஒரு ஃபியர் மாங்கரிங், ஓவர் என்தியூசிசம். ஃபியர் மாங்கரிங்னு எடுத்துக்கலாமா? அது சென்சேஷனைஸ் பண்ணாதான் நாங்கள் இருப்போம், எங்களோட பேச்சு பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட். நான் வந்து நெகட்டிவாக சொல்ல வர முடியாது, இது அவேர்னஸ் வேணும். பட் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பாக்கியராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, கழுதை மேலே வந்து மூட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு பையனோட அப்பா போயிட்டுருக்காரு, கொஞ்சம் ஏத்தாப்புல வந்துருச்சு, நெய்யா குழந்தைய விட்டுட்டு மூட்டையை வச்சுட்டு இருக்கிறது, குழந்தைய வச்சுருப்போம் அப்படின்னு. குழந்தைய வச்சுட்டு போகும்போது ஒருத்தர் ஏன் வயசான விட்டு குழந்தைய வச்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து உட்காந்துட்டு மூட்டையை வந்து சைடில் தங்கிடுவேன். ஒரு கழுதையை போட்டு இப்படி பாடாப்படுத்தி கடைசியில் 2 பேர் சேர்ந்து கழுதையை தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரியே நிலைமைக்கு ஐஎம்டி போயிடுச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னென்னா ரியலிஸ்டிக்காக சொல்லணும். இப்போ என்னென்னா மோர் தென் ஐஎம்டி, ஈவன் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்களாம் கூட இது எந்த அளவுக்கு டிபெண்டபிள். ஐஎம்டி கொடுத்துட்டாங்க, நான் இட்ஸ் பிளேம் கேமாக போயிடுது. எவ்ரிபடி ஹேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஒரு ஸ்கூலை க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் பண்ணுறதா இருக்கட்டும், எவ்ரிபடி ஹேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எந்த அளவுக்கு ரிலையபிள், இப்படியே ரிலையபிளாக இருந்தால் கூட இது வந்து நிஜமாகவே மொபிலிட்டியை இது கஷ்டப்படுத்த போதா? ஆர் வி ஜஸ்டிஃபைட் இன் டிக்ளரிங் ஹாலிடே அப்படின்றது இது பண்ணோம் இல்லையா? இது ஒரு நார்மல் சீசனிக் ரெயின்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அவ்வளவே தான். ஏன்னா என்னுடைய வேதி ஹைப் பண்ணுறது தான் ஆட்டிடியூடாக போயிடுச்சு சார். டிஆர்பி அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஐ எம் நாட் காம்பிடன்ட் டு மேக் அ கமெண்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஹைப் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியராக இந்த சீசனில். லாஸ்ட் டைமும் நமக்கு ஆச்சா இல்லையா? அப்பவும் அதே மாதிரி ஆச்சு. அப்போ வந்து தே ஆர் நாட் லேர்னிங் த லெசன்ஸ் அப்படின்றத என்னோட தான். நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் படித்த காலத்துலாம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு கூடையில் 3 பேர் நாங்கள் போயிருக்கோம். அப்போ விட இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேரண்டல் கேர், ஸ்கூலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டு, அதர் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் நிறையா இருக்குது. இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 குழந்தைகள் வருதுன்னா அதில் குறைஞ்சது 70 to 75 குழந்தைகள் வந்து ஷேர் ஆட்டோலையோ ஸ்கூல் பஸ்லையோ ப்ரைவேட் பஸ்லையோ வந்துடுறாங்க. பாக்கி 20% 25% தான் பக்கத்தில் இருக்க பேரண்ட்ஸ் வந்து 2 வீலரில் கொண்டு விடுறாங்க. சில சமயத்தில் சில பசங்களே சைக்கிளில் வந்துடுது. அப்படி இருக்கும்போது இன்ஃபேக்ட் தட் இஸ் அ ரூல், வித்தின் 3 kilometers ரேடியஸ் தான் அட்மிஷன் கொடுக்கணும்லாம் இருக்குது. டிஏவிலாம் நீங்கள் போனீங்கன்னா அட்மிஷன் வாங்கிட முடியாது. உங்களோட ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், யூ ஆர் வித்தின் அவர் ரீச்சபிள் டிஸ்டன்ஸ்னு சொல்லி தான் அவங்க அட்மிஷன் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது ஸ்கூலுக்கு ஹாலிடே கிளியர் பண்ணுறது ஒரு அகாடமிக். இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு 9th 12th படிக்கிற பையனுக்கு அந்த ஃப்ளோ ஆஃப் கிளாஸ் கெட்டு போகும்போது நிச்சயமாக அவனோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து எல்லாமே கெட்டு போகும். இது ஒரு இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, இப்போ யூனிவர்சிட்டி எக்ஸாம் போயிருக்கவங்கலாம் தே ஆர் ஆல்ரெடி இன்டு இன்டர்ன்ஷிப். தே ஆர் வேலைக்கு போக வேண்டிய தகுதியோடு இருக்கிற, அவங்களுக்கு தேவையான லீவ் போட வேண்டிய கட்டாயத்தில் அரசும் வருது. இல்லை ஏஜ் இருக்குது. அப்படி அவங்களுக்கு லீவ் விடுறதா இருந்தால் ஆஃபீஸுக்கான லீவ் விடணும். அதான் ஈக்குவேஷன். 18 வயசுக்கு ஆஃபீஸ் போகிறவங்கன்னா லீவ் விட்டுருங்க அப்படின்ற மாதிரியா இருக்குது. தவறு. ஸோ இதெல்லாம் திங்கே பண்ணலை. அப்படியே ஒரு ரெட் அலர்ட்டு ஆரஞ்சு அலர்ட்டுன்னு சொன்னால் அப்படியே அவங்க மேலே ப்ளேம் பண்ணிக்கலாம், டிக்ளேர் ஹாலிடே அப்படின்ற மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் பொறுப்பு இல்லாத தரமானு தெரியாது. தவறாக வார்த்தை யூஸ் பண்ணி தான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் ஆனால் என்னென்னா ரெஸ்ட்ராஸ்பிட்டியாக நீங்கள் யோசிச்சு பண்ணணும். ஏற்கனவே 2 வாட்டி ஆகிடுச்சு. அப்புறம் 11th hour போயிட்டு மழை இல்லை, ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ரெண்டாவது, எல்லாத்துக்கும் மேலே மதுரையில் அப்படி தான் இருக்குது. போத் பேரண்ட்ஸ் வேலைக்கு போகிறவங்க குழந்தைங்களை தனியாக விட்டுட்டு போகிறோட நெருக்கடி இல்லாமல் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும். பண்ணுறதில்ல நம்ம. அது வி ஆர் டிவேட்டிங் த டாபிக், பட் தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்ல போகிறேன்னா, இந்த மழை பயமுத்துற மழை கிடையாது. ஓகே, இப்போ கரண்ட்லி ஷெட்யூல்டு அந்த சைக்ளோன் அப்படின்ற டேர்ம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சைக்ளோன் அப்படின்ற ஒன்று, அதாவது டீப் டிப்ரெஷனாவே தற்போது வரை இருக்கக்கூடியது, பயப்படக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய ஒன்று கிடையாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். ரெண்டாவது, நான் வந்து நீங்க எனக்கு 2 லிங்க் கொடுத்தீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆத்தென்டிக்கான சைட்ஸா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எல்லாரும் பாப்புலரா பேச ECMWF ஃபோர்காஸ்ட். இது வந்து யூகேயோட வெதர் ஆன்லைன். இது வந்து இதுல நீங்க பாத்தீங்கன்னா இது Wednesday 00 hours. எஸ். அப்போ we are almost 16 hours before யூனிவர்சல் டைம். இல்லை இது ஆமாம் யூனிவர்சல் டைம். இதை பற்றி காத்தால 5:30 மணின்னு எடுத்துங்களேன்.
ஓகே, இது இந்த டைம் கார்த்தால 5 மணி இந்திய நேரப்படி காத்தால விடிகாலை 5 மணிக்கு கணக்கு பண்ணி இருக்கக்கூடிய நம்பர். ஆமா, இப்போ 5:30 மணினா இப்போ ஆல்மோஸ்ட் 12 hours பிஃபோர் இருக்கிறது. இதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் ஆச்சுன்றது அவனுக்கு டேட்டா கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவன் ப்ராசஸ் பண்ண முடியும். அது பிரகாரம் நம்ம பார்த்தா கூட நம்ம வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா we are fixed 84 hours. எஸ், 84 ஹவர்ஸ்ன்றது நீங்கள் மேலே போனீங்கன்னா 30th அன்னைக்கு. ஓகே, 30th அன்னைக்கு இது வந்து நம்ம ஸ்ரீஹரிக்கோட்டை இருக்க நம்ம பழவேற்காடு ஏரி. ஸோ இது சென்னையில் உள்புறத்தில் மழைக்கு ஜாஸ்தி, கோஸ்டல் ஏரியாவில் மழை கம்மின்னு காமிக்குது. இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இங்கே வந்து சென்னையோட உள் ஏரியாவில் கேட்ச்மெண்ட் ஏரியாவில் மழை கிடைக்குதுன்னு போடுது. இப்போ ஏற்கனவே நம்மளோட நீர்நிலைகளில் வாட்டர் ஸ்டோரேஜ் வந்து லெஸ் தென் 40% or 45%றாங்க. அது இம்ப்ரூவ் ஆகும். பட் நம்மளுக்கு பாதிப்புக்கு உண்டாக்கக்கூடிய மழைன்றது அதிகபட்சம் இருக்காது. மிஞ்சி போனால் என்னை பொறுத்த வரைக்கும் 29th 30th ஃபஸ்ட்டு கூட நான் சொல்ல மாட்டேன், 29th 30th அந்த 2 நாளில் ஈச் டே 5 to 7 சென்டிமீட்டர்ஸ் மழை கொஞ்சம் ஆச்சரியம். ஈச் டே 5 to 7. அதுவுமே வந்து ஃபார் சர்டன் ஏரியா ஏதாவது சொல்ல முடியுமா? சபர்ப்ஸ் ஆஃப் சென்னை சொல்லவே முடியாது. அதாவது இப்போ ஈவன் நான் மேப்பை வச்சு நம்ம டீகோட் பண்றோம்ல. இல்லை சார், அது வந்து இந்த மாடல் ஃபோர்காஸ்ட் எல்லாம் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க. இப்போ நான் இப்போ தான் யூஎஸ் கனடாலேருந்து வந்திருக்கேன். அங்கெல்லாம் வந்து இப்போ டொரண்டோவில் வந்து 70% சான்சஸ் ஆஃப் ரெயின் அப்படின்னா டொரண்டோ இஸ் ஆஸ் பிக் அஸ் தமிழ்நாடு ஸ்டேட். அப்போ 70% ஆஃப் ஏரியாவில் மழை பெய்யும்னு அர்த்தம். நான் இருக்கிறது மிசிசாகான்ற ஒரு இடம், இல்லைன்னா பர்லிங்டன்ற இடம், அந்த மாதிரி இருந்தால் இங்கே மழை பெய்யாது, மிசிசாகாவில் பெய்யும், அப்படி இல்லைன்னா ஓக்வில்லில் பெய்யும், அந்த மாதிரி இருக்கும். வேறஸ் அதே மாதிரி அமெரிக்காவில் பாஸ்டன் எடுத்திங்கன்னா கோஸ்டல் பாஸ்டனில் பெய்யும், வெஸ்டர்ன் பாஸ்டனில் பெய்யாது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. தெரியும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு நீங்கள் போய் போடணும். இந்த ஏரியாக்குனா இத்தனை மணிக்கு மழை வரும்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாலாம் சொல்கிறதுக்கு காரணம் அவங்க வந்து அப்பர் மிட் லாட்டிடியூட் ரேஞ்சுன்னு பேர். அந்த மிட் லாட்டிடியூட் ரேஞ்சுன்றது வந்து நம்ம கொடுக்க ஒரு ஏரோ பாஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஜெக்ட்ரி கரெக்டாக தெரியும். அது மாதிரி தான் அந்த க்ளவுட் பாஸ் பண்ணுறது. ட்ராபிக்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லவே முடியாது. ட்ராபிக்கல் வெதர் வந்து ரொம்ப கஷ்டம். அதனால தான். பட் இந்த ஃபோர்காஸ்ட்டுமே வந்து திருப்பியும் நான் சொல்கிறேன், இன்றைக்கு கார்த்தால 5:30 மணிக்கு எடுத்த ரீடிங்கை வச்சு தான் கால்குலேட் பண்ணிருக்கே தவிர இன்னைக்கு இப்போ இருக்க கரண்ட் பொசிஷனுக்கு எடுத்தது கிடையாது. பட் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு டார்க்கான கிளவுட்ஸ் இருக்கு. அது வந்து 21ன்னு ஒரு நம்பர் வருது. இதை நான் எப்படி நம்ம டீகோட் பண்ணலாம்? இல்லை அந்த நம்பர் 21ன்றது வந்து இந்த இடத்துல இருக்கிறத ரெயின்ஃபால் இது பார்த்து எம்எம். ஓகே, எம்எம் 40 mm, ஓகே 45 mm, 50 mm. அதுதான் இங்கே போட்டு கீழே இருக்கல இந்த கலர் கோடிங் வந்து. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல 51 ஃபார் சென்னை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். 21 ஃபார் சென்னை. ஆமாம், அவ்வளோதான் எடுத்துக்கலாம். ஆமாம், அந்த கலர் வந்து ப்ளூ தானே. இந்த ப்ளூ இங்கே இருக்குல்ல 21 தான். 20 to 25 21 mm. ஆமாம், 2 சென்டிமீட்டர் 2.5 சென்டிமீட்டர் விச் இஸ் நார்மல் ஃபார் தி ரெய்னி சீசன். அப்நார்மல் ரெயின் அப்படின்றது இந்த பிங்க் காமிச்சிருக்கிறது வந்து 40 45 அதுதான் இந்த எடுத்துகிட்டு இருக்கான். இதுவுமே வந்து 30th. ஓகே, இப்போ வந்து 48 hours நம்ம போட்டோம்னா இப்போ பாருங்கள் மழையே இல்லை. 48 ஹவர்ஸ்ன்றது என்ன? இட் இஸ் 29th. மழையே இல்லை. ஸோ நான் வந்து இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரியே நானும் வந்து கம்மியாக சொல்லிட்டு மழை வந்துட்டுனா நாளைக்கு வேதிக் ராமச்சந்திரன் சரியாக சொல்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு உருவாக்கிறதுனால நான் சொல்லுறது. என்னை பொறுத்த வரைக்கும் இயல்புக்கு குறைவான மழை தான் இந்த வருஷம் நார்த் ஈஸ்ட் மான்சூனில் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். நம்ம ப்ரெடிக்ஷனில் நம்ம ஏப்ரலில் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி நமக்கு வந்து பஞ்சாங்கம் வந்தோடனே நமக்கு ஒரு பேட்டி கொடுத்தீங்க. எல்லா வருஷமும் வழக்கம் போல் பஞ்சாங்கத்தின் முதல் நாள் அன்னைக்கு பேட்டி கொடுப்பீங்க. நம்ம சின்ன கரெக்ஷன் பிப்ரவரி மாதம் நம்ம கொடுத்துட்டோம். இந்த டைம் அட்வான்ஸாக கொடுத்துட்டீங்க. இதுலேயே சித்திரை 1ஆம் தேதி நம்ம திருப்பி எடுத்துருக்கோம். இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ இன்னி வரைக்கும் ஐஎம்டி கொடுத்துருக்க டேட்டா வந்து அக்டோபர் 1ஆம் தேதி கால்குலேட் பண்ண ரெயின். அக்டோபர் 1ஆம் தேதி கால்குலேட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது தவறான அணுகுமுறை. அது வந்து எப்படி வந்து ப்ரீ மான்சூன் ரெயின் மே 31 வரைக்கும் பெய்யறது வந்து ப்ரீ மான்சூன் ரெயின் சொல்கிறாங்களோ அது மாதிரியா இது ப்ரீ மான்சூன் நார்த் ஈஸ்ட் வேணால் சொல்லிக்கலாமே தவிர அக்டோபரில் மிடில் வந்து சவுத் ஈஸ்ட் மான்சூன் இதுவாக இருக்குது. அது வரைக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு அது கொடுக்கணும். அது கொடுக்கல. அதை வந்து இதில் சேர்த்துக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நியர் நார்மல் ரெயின்ஃபால் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி தேதிக்கு -3% நினைக்கிறேன், if I'm correct. நேற்று வைக்க பெஞ்சிருக்க மழை எடுத்தாங்கன்னா -3% போய் நார்மல் ரெயின்ஃபால் அப்படின்னு காமிப்பாங்களா இருக்கும். அந்த இமேஜும் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி. எஸ் சார். நம்ம இந்த ஒன்று பார்த்துருக்கோம். இது வந்து அமெரிக்காவுடைய ரொம்ப முக்கியமான ஆத்தென்டிக்கான சைட்ஸ். இது வந்து நீங்கள் எனக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அது வந்து ECMWF. இது வந்து நிறைய பேர் மோர் ரிலையபிள்னுவாங்க. இது GFS. இந்த GFSல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தமிழ்நாடு
ஆமாம், தமிழ்நாடு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது. இது லூப்ல இருக்கு கரண்ட். ஆமாம், லூப்பில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து மேலே போனால் தான் டேட் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் 29th. எஸ். இது எங்கே போகுது? இட் இஸ் கோயிங் above 15 degrees latitude போயிடும். அதாவது தமிழ்நாடுக்கு மேலே சென்னைக்கு மேலே போயிட்டு இருக்கு. போயிடுது, அங்கே தான் போகும். ம். ஸோ பாருங்கள் இங்கே பாருங்க டிசம்பர் 2 வரைக்கும் ஒன்றுமே இல்லை. எல்லுன்னு இருக்கே. அதுதான் லோ ப்ரெஷர். லோ ப்ரெஷர் இது வந்து 2 வரும்போது டிப்ரெஷன் மாதிரி இருக்குது. இவன் என்ன சொல்கிறான்னா டிசம்பர் 4 5 சமயத்தில் நாகப்பட்டினத்துக்கிட்ட கரையை கடவுன்னு சொல்கிறான். இதெல்லாம் டிபெண்டபிள் கிடையாது. அவங்களுக்கு இதுவுமே டிபெண்டபிள் கிடையாது. இவங்க மாடல் நீங்கள் தயவு பண்ணி இன்னைக்கு இது கொஞ்சம் கேள்வி. இதில் வந்து பேக் போயிட்டு இதுலேயே வந்து 6 ஹவர்ஸுக்கு முன்னாடி ஒரு இது இருக்கும். இந்த பேக் பாக் இது இருக்கு இல்லையா? இப்போ இந்த இதுக்கு போட்டிங்கன்னா வேற மாதிரியா இருக்கும். 4 டைமிங் கொடுக்குறான் இல்லையா? இது போடுங்க. 26 12 மணிக்கு கொடுத்தது. இதுக்கு நீங்கள் லூப்பு போட்டிங்கன்னா பாருங்கள் அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். இப்போ வந்து சென்னை அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படியே அதே சைஸ் இருக்கும். இங்கே வந்துருக்கு, பக்கத்தில் வந்துருக்கு. நிறைய மாறும் இவங்களது வந்து. ஸோ இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் சேட்டலைட் இமேஜரி. சேட்டலைட் இமேஜ், அதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், ஓஷன் டெம்பரேச்சர் இதெல்லாம் வச்சுட்டு இதில் பாருங்கள் எங்கே போயிடுச்சு. இட் இஸ் கோயிங் டு பர்மா. இது இங்கே காமிக்க ஒடிஷாலாம் சைட்லேயே ஒடிஷா கடற்கரை தாண்டி போயிடுச்சு. இப்போ என்னன்னா இப்போ பாருங்கள் சென்னைக்கு வந்து பாருங்கள். இப்போ அங்க போயிட்டு இப்படி வர மாதிரி காட்டுறாங்க. ஆமா, இப்போ என்ன ஆச்சு? இப்போ இது எப்படி நம்புறது? இது இப்போ சென்னையில வந்து நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. காமிக்கிறான். எத்தனாம் தேதி? 5 டிசம்பர். 5 டிசம்பர். இப்போ இதை நம்பிக்கிட்டு 5 சென்னையில் வெள்ளம் இருப்பது ஏற்கனவே நம்மளுக்கு ரெக்கார்ட் இருக்கு. 2015 5th டிசம்பர் தான் நம்மளுக்கு வெள்ளம் வந்தது. அது மாதிரி ஆப்போதுன்னு பயமுறுத்திட்டு இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அது we have to use our common sense and see how reliable these forecasts are. கண்டினியூல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்ட் இது 48 hours 72 hours நம்புங்க. அதுவுமே வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஏன்னா அவங்களுக்கு அவங்க பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதே வந்து குறைஞ்சது 18 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கிடைச்ச சேட்டலைட் இமேஜ் அண்டு அதர் அப்சர்வேஷன் டேட்டாஸ் தான். ஸோ நம்ம வந்து வி ஷுட் அப்ளை அவர் மைண்ட் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, அதர் சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம திங்க் பண்ணோம். என்னுடைய ஃபோர்காஸ்ட் வந்து இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்துக்கிறது. எப்படி அப்பர் சர்க்குலேஷன் வந்து ஒரு ஆக்சிஸில் ஆக்ட் பண்ணுது. அந்த ஆக்சிஸ் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனில் 15 degreesலேருந்து ஆரம்பித்து 18 degrees வரைக்கும் இருக்க ஒரு ஆக்சிஸ் டில்டட் டுவர்ஸ் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அதே ஆக்சிஸ் டில்டட் டுவர்ஸ் சவுத் அகெயின் 15 degrees மெயின்டைன் ஆகுது. ஓகே, இதில் நம்ம இதுவும் நீங்கள் எனக்கு சொன்னீங்க இந்தியன் ஓஷனுடைய இதில் வந்து நீங்கள் வந்து இந்த என்எஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி கலர் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த டீப் கிளவுடெல்லாம் இருக்குல்ல, இதுக்குமே கலர் பேண்ட் இருக்கும். இந்த கலர் பேண்ட் தகுந்த மாதிரி ரெயின் பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரொம்ப நார்த்தன் ஸ்ரீலங்கா இந்த இடத்துல இருக்கு. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி வருதுதான் நம்ம பார்க்க முடியுது. அது நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயம். அது என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி போகுதுன்னு சொல்வேன். புரியல, இப்படி போகுதா? ஆமா, யூ see the band. See, நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இந்த சைக்ளோனிக் சர்க்குலேஷன்ல ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தும் போது ஆல்ரெடி இப்படி போகுதா? ஆமா, எப்பவுமே ஆல் சைக்ளோன்ஸ் ஆர் நார்த் வெஸ்ட் போகும், இல்லை நார்த் ஈஸ்ட் போகும். இல்லை, நமக்கு வந்து இது தொடர்ந்து வந்து இப்படி தானே வந்துட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது இப்படி தான் வருது. ஸோ இது வந்து நமக்கு வந்து சென்னை பாண்டிச்சேரி இந்த சைடில் வருதுன்னு தான் நம்ம வந்து. ஒன்னே ஒன்று சொல்லுங்க, எத்தனை சைக்ளோன் வந்து தமிழ்நாடு கரைக்கு வந்து பங்களாதேஷ் போயிருக்கு? வந்திருக்கா இல்லையா? இங்கதான் சார் வரும். எல்லாமே இங்க வந்து ஒடிஷாக்கு போயிடும், இது போயிடும் அப்படின்றீங்களா? அது ஏன் அந்த சப்போர்ட்டிங் அப்பர் சர்க்குலேஷன் இஸ் நாட் ஃபேவரபிள் ஃபார் தமிழ்நாடு. இங்க கரையை கடப்பதுக்கு உகந்ததாக தடுத்து தள்ளுது. ஓகே, காரணம் அதுதான் சொல்கிறேன். அதுதான் விஞ்ஞானம். அது இவங்களோட விஞ்ஞானத்தை அது இல்லை. அந்த ஃபோர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை, என்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, அதோட ஆக்டிவிட்டி என்னன்றது பார்க்கணும். அதுதான் என்னுடைய வேதிக் சென்சர் அந்த ஃபேக்டர் எடுத்துன்றதுனால தான் 18 degrees to 15 degrees அண்ட் அபவ் இருக்க லேட்டிடியூடில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், 15 degrees பிலோ இருக்க லேட்டிடியூட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஓவராலாக நான் வந்து இப்போ ப்ரெசென்ட் இருக்க சிஸ்டம் வந்து வி கேன் கன்சிடர் ஆஸ் எ லோ ப்ரெஷர் சிஸ்டம். மிஞ்சி பண்ணால் டிப்ரெஷனாக இருக்கும். அதுவுமே இட் இஸ் லைக்லி டு மூவ் மோர் டுவர்ஸ் பங்களாதேஷ், மயன்மார் மாதிரியா சென்ட்ரல் பே ஆஃப் பெங்கால் போயிட்டு. பட் ஆனால் இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு டார்க்கான இடம் பார்க்குறோம். அதுக்கு ஏற்ப நம்ம வந்து இந்த ராமநாதபுரம் நாகப்பட்டினம் சைட்லலாம் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கிறத நம்ம இப்போ பெய்யல, பெஞ்சதுக்கு ரிப்போர்ட் சொல்கிறேன் நான். அதுதான் சொல்றேன். அதெல்லாம் வந்து முன்னாடி பெஞ்சது வந்து இஃப் ஐம் கரெக்ட் 20th November. 20th November இட் வாஸ் நாட் ஈவன் அ லோ ப்ரெஷர். இட் வாஸ் நாட் ஈவன் அ லோ ப்ரெஷர்.
இப்போ டீப் டிப்ரெஷன் இருக்கே, அப்போ வரணும்ல. there is ஸோ அந்த டீப் டிப்ரெஷன்ற ஒரு டெர்மாலஜி அதுவே நம்ம வந்து அதிகமாக ரேட் பண்ணியிருக்கோம். இல்லை டீப் டிப்ரெஷன்றது இருக்குன்றது வந்து இட்ஸ் a scientific term. அதுக்கு உண்டான குவாலிட்டிஸ் இருக்கிறனால தான் இது டீப் டிப்ரெஷன் இல்லைன்றீங்களா? டீப் டிப்ரெஷன் தான் ஐஎம்டி. ஆனா போதுமான மழை இல்லை, நம்மளுக்கு பாதிக்கக்கூடிய இடத்துல இல்லை. ஓ, நம்மளுக்கு பாதிக்கக்கூடிய இடத்துல இல்லை. நீங்கள் வந்து ஏசி ரூமில் உட்காந்துட்டு வெளியில் 40 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது, உங்களுக்கு அந்த சூடு தெரியலையான்னு சொல்கிற மாதிரியா, இட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த கோஸ்ட் டு ரியலைஸ் த டீப் டிப்ரெஷனோட எஃபெக்ட். அண்ட் இட் இஸ் நாட் வெல் ஆர்கனைஸ்ட் டீப் டிப்ரெஷன். இட் இஸ் ஒரு மாதிரியா எலாங் அப்ளிகேட்டட், அது மாதிரியே ஒரு கோணல் மாடலாக இருக்குது. சில சமயத்தில் சைக்கிள் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக சர்க்கிளாக இருந்து ஐ ஆஃப் த சைக்கிள் வந்து அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒன்றும் ஃபார்ம் ஆகலை, அதனால் இது எராட்டிக்காக இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு பர்ஃபெக்ட்லி ஃபார்ம்டு டிப்ரெஷன் வந்தால் ஒரு பீரியாடிக்கலாக அந்த ரெயின் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அதோட எக்ஸ்டெண்டட் ஆர்ம்ஸ் வந்து அது விண்ட் வந்து ஆன்டி கிளாக்கை சுற்றும் போது இத்தனை ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி அந்த மழை வந்துகிட்டே இருக்கும். நெருங்க அந்த மழையோட ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஆகும். கோஸ்டல் கிட்ட வந்தது போது கொஞ்சம் ஸ்லோவான மாதிரியாக இருக்கும், கிராஸ் பண்ணும்போது ஹெவியாக இருக்கும். இது வந்து அந்த மாதிரி கேட்டகரியில் வரல. இப்போவே பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் திஸ் பீப்புள், எல்லா பிளாகர்ஸும் சரி, ஐஎம்டியாக இருக்கட்டும், பெரிய லீடிங் வெதர் சென்டர்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் ஆல்வேஸ் கீப்பிங் தேர் ஃபிங்கர்ஸ் காஸ். நடந்துடணும்னு நம்ம கணிப்பு நடந்துடணும்னு இல்லை, நம்ம சொல்லாம விட்டு போயிட்டா மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. போன டைம் வந்து 20 சென்டிமீட்டர்னு சொன்னீங்க, ஆனால் மேலே பெய்யுன்னு சொல்லலான்ட்டு பழி விழுந்தது. அது போல நடந்துடக்கூடாது. அதான் இப்போ ஆரஞ்சு அலர்ட்னா பிலோ 20 16 சென்டிமீட்டர். ஒரு கிளவுட் பேஸ் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து திடீர் அதீத மழை எதிர்பார்க்காமல் பெய்யுது, அன்னைக்கு வந்து நம்ம ரெயினே ப்ரெடிக்ட் பண்ணாம போயினா அது நம்ம மேலே பழி வந்துருன்ற ஒரு அச்சத்தின் பேர்ல they are forced into take this decision. ஆமா, கிளவுட் பஸ்ட் சொல்றதுக்கு வந்து யாருமே சயின்ஸ்ல வந்து அது ஒன்றும் சரியா இல்லை. பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்லலாம், ஹெவி ரெயின் சொல்லலாம், ரெட் அலர்ட் வேத விஞ்ஞானத்தில் இருக்குல்ல, வேத விஞ்ஞானத்தில் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் 20th நவம்பர் வந்தது வந்து என்னுடைய இதில் தியரியிலே இல்லை. ஸோ ப்ரெடிக்ட் பண்ண முடியல, தியரியில் இல்லை. ஓகே, நியூ தியரி நான் தான் எழுத வேண்டியிருக்கு. என்னுடைய எல்லாமே வந்து நான் என்னோட ரிசர்ச்சில் உருவானது தானே. அதை பேஸ் பண்ணி தான் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் ஒரு சைக்ளோன் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அந்த சைக்ளோன் கூட ராமநாதபுரத்தில் பார்த்துட்டு இருக்க தோண்டி அப்படின்ற இடத்துல தான் கிராஸ் பண்ணுன்னு கொடுத்துருக்கேன். இங்கே வரும். ஆமாம், அந்த தோண்டின்ற இடத்துல கிராஸ் பண்ணுன்னு கொடுத்து அந்த லொக்கேஷனை ஒன்றும் மாற்றலை. பட் ஒன்லி திங் என்ன பண்ணிருக்கேன்னா, இன்ஸ்ட் ஆஃப் 23rd கிராஸ் பண்ணுன்னு கொடுத்தது வந்து நான் இப்போ 17th நைட்டு 18th கிராஸ் பண்ணுன்னு கொடுத்துருக்கேன். வித் த ஹெவியஸ்ட் ரெயின்ஃபால் மோர் தென் வாட் ஹேப்பன்ட் ஆன் 20th நவம்பர். அது நடக்க போகுதுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இனிமேலேருந்து ஒரி பண்ண வேண்டியது சவுத் தமிழ்நாடு, எஸ்பெஷலி இந்த ஜோன் தான். தென் தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மழை இருப்பதாக நமது வேதிக் ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. திருப்பி அந்த ரேட் சொல்கிறேன். டிசம்பர் 13ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும், இன்ஃபேக்ட் 25ஆம் தேதி வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். பட் ஆனால் கிராஸ் பண்ணுற டேட் வந்து டிசம்பர் 17, 18 வித் த கிளவுட் பஸ்டோட. டிசம்பர் 17, 18ஆம் தேதிகளில் ஒரு அதிதீவிர கிளவுட் பஸ்ட் மழை இருக்கலாம் அப்படின்னு நமது வேதிக் ராமச்சந்திரன் அவர்கள் தனது இருக்கக்கூடிய வேத விஞ்ஞான முறையின்படி தென் தமிழகத்திற்கு ஒரு மழைக்கான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். சார், நான் உங்ககிட்ட கேட்குற லாஸ்ட் கொஸ்டின், நீங்கள் வந்து டிசம்பரில் 17, 18 ஒரு கிளவுட் பஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க சவுத் தமிழ்நாடுல, குறிப்பாக ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளில். அந்த டேட்டும் சொல்லிட்டீங்க 13 to 25 ஒரு நல்ல ஹெவியான மழை இருக்கும். 17 and 18 கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி கிளவுட் பஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டீங்க. 13th 23rd வந்து அந்த சிஸ்டமா இருக்கும். 17, 18ல கிளவுட் பஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டீங்க. நான் கேட்கணும்னு நினைக்கிறது, சென்னைக்கு எப்படி இருக்கும் சார்? சென்னைக்கு வந்து இயல்பை விட குறைவான மழை தான் இருக்குது இம்முறை. ஆமா. ஸோ சென்னைக்கு வேறு பயந்துட்டு இருக்க வேணாம், போட்லாம் ரெடி பண்ண வேணாம். போட்லாம் ரெடி பண்ணணும் அடுத்த வருஷத்துக்கு. அதுதான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நம்ம இன்டர்வியூல. நீங்க சொன்னது மார்ச்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். வரக்கூடிய பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல சம்மர் சீசன் சொன்னாலுமே கூட ஒரு புயலோ மழையோ வருவதற்கு இல்ல, நின்று நிதானமா பெய்ய போறிய மான்சூன் ரெயினோட ஹெவியான நின்று நிதானமான பெஞ்சுக்கிட்டே இருக்குமா? அவ்வளவு பெரிய மழை இருக்கு. அப்போவுமே கிளவுட் பஸ்ட் இருக்கு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ எனக்கு இந்த லீவு விட்டதை பற்றி நான் கிரிட்டிக்கலாக பேசுறது காரணம் என்ன, லீவு விடாதீங்கன்னு என்னோட போன இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். எல்லா சாட்டர்டையும் எக்ஸ்ட்ரா ஸ்கூல் வைங்க, இந்த எக்ஸாம்ஸ்லாம் ப்ரீபோன் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து இப்போ கொரோனா சமயத்துலனா ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாம்ஸ் ஆர் போஸ்ட்பாண்டட், ஆன்லைன் எக்ஸாம்ஸ் நடந்து அட்மிஷன்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. இப்போ தமிழ்நாடு இல்லை கர்நாடகா, கேரளாவில் மட்டும் இந்த பாதிப்பு வருதுன்னா, இந்த 3 ஸ்டேட்டுக்காக சிபிஎஸ்சி எக்ஸாமை போஸ்ட்பான் பண்ண முடியாது, ரீஷெடியூல் பண்ண முடியாது. அதுக்காக ரிசல்ட் எல்லாத்துலேயுமே குளறுபடிகள் வரும். அங்கே தான் இந்த தொலைநோக்கு வானிலை இது கணிப்புகள் வேணும்.
ஏன் நான் திருப்பி சென்னைன்னு கேட்குறேன் அப்படின்னா, மீதி எல்லா மாவட்டங்களும் கோயம்புத்தூர் உட்பட, சேலம் உட்பட, இங்கே சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் மதுரை, திருநெல்வேலி உட்பட எல்லா இடத்துலையும் இந்த டீசென்ட்ரலைசேஷன்ற சென்ட்ரலைசேஷன்ற ப்ராப்ளம் கிடையாது. மக்கள் குவிந்து ஓவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமலாம் இல்லை. இங்கெல்லாம் எப்படியாவது தண்ணி அடிச்சுட்டாது எங்கேயாவது ஓடிடுது, மேடு பள்ளம் இருக்கும், ஒரு பக்கம் போயிடுது. பட் சென்னையில் எங்கே போகிறனே தெரியாமல் தண்ணி தேங்கி நிற்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. சீவேஜ் சிஸ்டம் ஒழுங்காக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்க நமக்கு அதுக்கு தான் ஒரு பயமே வருது. சென்னையில் வந்து நார்மல் மழை பெஞ்சது, போன முறை வந்து தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலும் பெஞ்ச மழை சென்னையில பெஞ்சது என்ன இருக்கும் நீங்களே கேள்வி எழுப்பியிருந்தீங்க. இல்லையா, அதுதான் இப்போ 2023 பேசணும் என்ன பண்ணாங்க கேட்கலையா? நான் கேட்கலன்ற வருத்தத்தை தான் திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். நான் தான் சொன்னேன், ஐ ஹவ் கான் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அடிஷ்னல் கிளாஸ் வச்சு நடத்துங்கன்னு சொல்கிறதுனா ஐ எம் ஒரிட் அபவுட் நெக்ஸ்ட் இயர் அகாடமிக் இயர். அது மாதிரி இந்த வருஷம் மழை இல்லைன்னு சொல்லி இது வரைக்கும் மழை இல்லை. நீங்கள் வந்து ஐஎம்டியோட தயவு பண்ணி ஐஎம்டி வெப்சைட்டுக்கு போங்க, போயிட்டு போட்டாங்களா எக்ஸஸ் போட்டிருக்காங்க இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால். ஆமாம், ஆக்சுவலாக 19 mm பெஞ்சிருக்கு, 5.4 mm நார்மல். அதனால் வந்து 250% போட்டாங்க. ரைட்டா? இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது குமுலேட்டிவ் எப்போதுலேருந்து 1 அக்டோபர்லேருந்து. 1 அக்டோபர் தான் தப்பாக டேட்டா இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? இப்போ என்ன பண்ணிருக்காங்க பாருங்கள், 1% டிபார்ச்சர் நார்மல் தான். அதாவது நார்மலாக கிடைக்க வேண்டியது 342 mm, கடைசிக்கு வந்து 347 mm. சரி, இப்போ இதில் இருக்கிற இந்த சீக்கிரட்டை உடைக்கிறது தான் இப்போ அடுத்த டேட்டா. மந்த்லி போய் பாருங்க, டிவிஷன் 22% டிவிஷன் பற்றாக்குறைன்னு இருக்கு. ஆமாம், அப்போ என்ன நவம்பர் மழையே பெய்யல, எப்படி எக்ஸஸ் ரெயின்ஃபால் இருக்கும்? இல்லை எப்படி நார்மல் வரும்? 22% கம்மியாக பெய்ஞ்சிருக்கு. ஆனால் இப்போ நார்மல் ரெயின்ஃபால்ன்றாங்க. ஐஎம்டியில் வெப்சைட்லேயே முரண்பாடுகள் இருக்கு. முரண்பாடுகள் இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்க, அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து எடுத்துறாங்கல்ல, அக்டோபர் 18 ஆவரேஜ் அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் கிடைச்ச ரெயின்ஃபால் இல்லை சேர்த்துக்கிட்டாங்க. அது வந்து அவங்க எப்போவுமே அந்த ரெயின்ஃபால் வந்து அக்டோபர் ரெயின்ஃபால் வந்து அவங்க எடுத்துக்கிறது வந்து காலங்காலமாக நடக்கிறது தான். இட் இஸ் நாட் இந்த வருஷம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கான்றது இல்லை. பட் எல்லாத்துக்கும் மேலே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரிக்கெட்டில் வந்து டக்வர்த் லூயிஸ் மெத்தட்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, மழையால் பாதிக்கப்பட்ட கிரிக்கெட் 1 டே மேட்ச்க்கெலாம் வந்து அந்த இத்தனை பாலில் இத்தனை ரன் அடிக்கணும் மாடிஃபை. அது மாதிரியா இந்த நான் கண்டினியூஸ் ரெயின்ஃபால்லாம் வந்து மான்சூன் ரெயின் டேட்டா சேர்த்துக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து இந்த வருஷம் நார்மல் ரெயின்ஃபால் கொடுத்துட்டோம், அதனால நார்மல் ஆகிடுச்சு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்ற கில்ட்டி கான்ஷியஸோ இல்லைன்னா ஒரு ஏதோ நம்ம பண்ண வேண்டிய நிர்பந்தமாக பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இந்த மழை நம்மளுக்கு உபயோகப்படும், இந்த மழை உபயோகப்படாது. ஒரு 10 நாள் நல்ல வெயில் அடிச்சுட்டு ஒரு 2 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா அதோட பெனிட்ரேஷன்றது ஒன்றுமே கிடையாது, இன்சிக்னிஃபிகண்ட். இட் இஸ் நாட் ஈவன் ஆட் அப் டு த ஸ்டோரேஜ். அதே 2 சென்டிமீட்டர் மழை தொடர்ந்து 4 ml 5 ml பெஞ்சிக்கிட்டே இருக்குது, ஒரு நாளைக்கு 2 சென்டிமீட்டர் பெஞ்சுன்னா அது பர்ஃபெக்ஷன் நல்லாயிருக்கும். இட்ஸ் கோயிங் டு இம்ப்ரூவ் த கிரவுண்ட் வாட்டர் சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு மெத்தட் அரைவ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து அக்ரேரியன் எக்கானமின்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கு மேலே இது ஃப்யூச்சரில் ஃபுட்டு தான் பெரிய கமாடிட்டி, ஆயுதமே அதான்றாங்க. ஆயுதமே. அப்படி இருக்கும்போது அதுக்கு சப்போர்ட்டிவாக என்ன பண்ணணும் அப்படின்றது தான். இப்போ வந்து ஒரு பெரும் வெள்ளம் வருது அப்படின்னா அந்த வெள்ளத்தை வந்து பாதிப்பாக எடுத்துக்காமல் இது எங்கே போய் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற அப்ரோச் இருந்தால் தான் நம்ம வந்து டிசாஸ்டர் வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்க முடியும். அந்த அந்த எண்ணமே இல்லாமல் இருக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. ஒரு வெள்ளம் வந்தாலும் சரி, எல்லாம் சொல்லுது உடனே நிவாரணம் கொடுக்குறோம், 40,000 கோடி எங்களுக்கு வேணும்னு கேட்குறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அது என்ன தவறான வார்த்தை யூஸ் பண்ணிட்டா என்னை அக்யூஸ் பண்ணாங்க. நான் வந்து ஒன்று ஒரு மக்கள் இது பெனிஃபிட்டுக்காக ப்ராப்பராக திங்க் பண்ணணுன்றது என்னோட வேண்டுகோள். ரொம்ப நன்றி சார். இதில் நம்மோட இணைந்து பல விஷயங்கள் குறித்து, குறிப்பாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள் குறித்து அதற்கான விளக்கங்களை கொடுத்து இத்தனை நம்மோடு பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெரிவித்ததுக்காக ரொம்ப நன்றி. நன்றிங்க.